அல்லேலூயா. இல்லை சத்தமா பக்கத்தில் ஆட்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்கள். நாம தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிரப்போம். 2 நாளாம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 26 4-5 வசனங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டிங்களா? எல்லாம் பைபிள் எடுத்துட்டிங்களா? சரி, எல்லாம் எடுங்க. அப்படி எடுக்கலை, அதில் கண் உங்களுக்கு சரியாக தெரியலைன்னா இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். பார்த்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிக்க தெரிஞ்ச எல்லோரும் சத்தமாக, அவன் தன் தகப்பனாகிய அமசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. அடுத்த வசனம் பாருங்க. வாசிங்க. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்யும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உசியாவை குறித்து வாசிக்கிறோம். உசியா அவன் வாழ்க்கையில் என்னச்சுன்னா, கர்த்தருக்கு செம்மையானதை அவன் செய்ததுனால தேவன் அவனை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் காரியம் வாய்க்க பண்ணுவீராக, எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பீராக அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட அநேக நேரத்தில் நம்ம இந்த என்ன பர்பஸோ அதை மட்டும்தான் கேட்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் கர்த்தருக்கு முன்பாக செம்மையான செய்த பொழுது, எதை செய்த பொழுது? செம்மையானதை செய்த பொழுது அவன் காரியத்தை கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினான். வாய்க்க பண்ணது மட்டும் இல்லை, 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு துணையாக நின்றாராம். 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் மிகவும் பலம் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். 9ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் அவனை பலப்படுத்தினான். 10ஆம் வசனத்தில் பாருங்கள், வெள்ளாமை பெரியனா இருந்தான், அவன் செஞ்சதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். 15ஆம் வசனத்தில் அவன் கீர்த்தி தேசமெல்லாம் பெருகிட்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம்தான். என்ன காரியம்? அவன் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் ரவுண்ட் அடிப்போம். ஆண்டவரே என் காரியத்தை வாய்க்க போகணும், எனக்கு துணையாயிரும், நான் பலங்கொள்ள உதவி செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை உமக்கு ஆண்டவரே நான் செய்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுங்க, என் தேசத்தில் என் கீர்த்தி பெருகட்டும், புகழ்ச்சி பெருகட்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அந்த நம்ம வாழ்க்கை அப்படியே தான் மந்த நிலைமையில் தான் இருக்கும். ஆனால் காரணம் என்ன? செய்யப்பட வேண்டிய காரியம் செய்யப்படலை. ஸ்தோத்திரம். செய்யப்பட வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டா ஆசீர்வாதம் தானாகவே நம்ம தேடி வந்துடும். அல்லேலூயா. அந்த காரியத்தை மட்டும் நீங்களும் செஞ்சுட்டா போதும், அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு வந்துடும். அவன் என்ன செஞ்சான்? ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அல்லேலூயா. இந்த செம்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு டெஃபனிஷன், அதுடைய விளக்கங்களை பார்த்தீங்க அப்படின்னா, நேர்மை. என்னது? நேர்மை. அடுத்து தூய்மை, அதுக்கிறது தூய்மை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமை, ஒரு காரியத்தினுடைய முழுமை, அதை நிவர்த்தி செய்வது. அதாவது என்ன, ஒரு செயலை குறைபாடின்றி நேர்த்தியாக சிறப்பாக செய்தது, அதுதான் என்னச்சுன்னா செம்மை. ஒரு காரியம் என்னச்சுன்னா பூர்த்தி அடையத்தக்க, அது குறைவில்லாமல் நேர்த்தியாய் சிறப்பாக அதை செய்து முடிக்கிற பாருங்க, அதுதான் என்ன சின்ன ஸ்தோத்திரம், செம்மை அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அதில் செம்மையாக செய்யணும். அதாவது வீட்டில் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் என்ன சின்ன ஒழுங்காக செய் அப்படிமா. அது நான் அது உண்மை, அது உண்மையாக செய், நேர்த்தியாக செய், இது ஏனோ தானேன்னு செய்யாத. வேதாம கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்கள் பிரின்ஸ்பால் டாக்டர் சகரியா, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக கர்த்தருக்கு தோத்திரம். அவங்க எல்லாம் என்னச்சுன்னா உருவாக்குனாங்க. அதான் சொல்லுவாங்க, தமிழ்நாடு வேதாம கல்லூரியில் ஒரு 3 வருஷம் படிச்சுட்டா அவன் எந்த இடத்துலையும் ஊழியம் செய்வான், எந்த இடத்துலையும் ஊழியம் செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கவனிப்பாங்க. அங்கே சேப்பல் ஒரு சாட்டர்டே ஆகிட்டுனா ஃபுல்லாக என்னச்சுன்னா ஹோல் என்னச்சுன்னா அந்த பைபிள் காலேஜ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும், எல்லாத்தையும். அதாவது என்ன, டெய்லி லெட்டின் க்ளீன் பண்ணணும், அதுக்கடுத்து என்னச்சுன்னா அந்த கேம்பஸை என்னச்சுன்னா சுத்தமாக்கணும், அடுத்து என்னச்சுன்னா கிளாஸ் ரூமெல்லாம் கூட்டி விடணும், அதெல்லாம் இருக்கும். ஆனால்
அந்த சனிக்கிழமை ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, டியூட்டி என்னச்சுன்னா 3 மணி நேரம் செய்யணும். அதில் பார்த்தீங்கன்னா ஜன்னலில் இருக்க பாருங்க, ஜன்னலில் இருக்கிற அந்த கம்பியெல்லாம் தொடச்சி அதுக்கடுத்து என்னச்சுன்னா எல்லாம் நீட்டாகணும். பிரின்ஸ்பால் வருவார். அவர் வந்து என்னச்சுன்னா எல்லாம் இது க்ளீன் பண்ணிட்டேயா அப்படின்னு கேட்பார். உடனே க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா அவர் ஒரு தொட்டு பார்ப்பார். தூசி இருந்தால் இது தூசி இருக்க அப்படிம்பார். இப்போ உங்கள் வீட்டிலலாம் அப்படி தொட்டு பார்த்தா எனக்கு யோசித்து பாருங்க. நம்ம வீட்டை பெருக்கத்தான் செய்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். சில நேரத்தில் வீட்டில் சொல்லுவாங்க, அந்த பாத்திரத்தை ஒழுங்காக விளக்கிருக்கியா, அதில் பாரு அப்படியே என்னச்சுன்னு அந்த பாத்திரம் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த காரியத்தையும் நம்ம செம்மையாக நேர்த்தியாக செய்கிறோமா, சிறப்பாக செய்கிறோமா? ஆண்டவர் அதான் என் பார்வையில் நீ எப்படி இருக்க? நம்ம அறகுறையே தான். என் ஜபம் எப்படி இருக்குது, என் ஆராதனை எப்படி இருக்குது, நான் கர்த்தருக்கு செயல்படுகிற செயல் எப்படி இருக்குது, நான் செய்கிற ஊழியம் செய்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஜபம் பண்ணுகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதனுடைய பிரதிபலன் வருதா? செஞ்சு இல்லை, அவரை தேடியும் வரல, காரியம் வாய்க்கலை. அப்போ செம்மையான காரியத்தை நம்ம செய்யலை. புரிஞ்சா ஒரு அலையில் சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்பவே புரியும். அப்போ நம்ம ஒரு செம்மையானதை செய்யணும். அப்போ ஒரு குறைபாடு இல்லாமல் சிறப்பாக செய்வது தான் செம்மை. உங்கள் வாழ்க்கையும் அதேமாதிரி இருக்கணும். உங்கள் வாழ்க்கையும் அதேமாதிரி இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்னச்சின குணநலமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்னச்சின ஸ்தோத்திரம், அதுக்கு இது நன்னறி, அந்த செயல்பாடுகளாக இருக்கட்டும், நற்கிரியைகள் அது இருக்கட்டும், அது எல்லாம் வந்து அப்படி நேர்த்தியாக இருக்க பழகும். நேர்த்தியாக இருக்க பழகும், அது சரியாக இருக்கணும். அதாவது என்னச்சுன்னா, எல்லாம் ஒரு ஆளுக்கு சாம்பார் வைங்கன்னு வீட்டில் சொல்லும். பெண்கள் ஒரு 10 பெண்களை கூப்பிட்டு சாம்பார் வைங்க அப்படின்னு சொல்லுவோம். சாம்பாருக்கு என்னெல்லாம் வைக்கணும்? இப்போ நீங்கள் சாம்பார் வச்சுருவீங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் சொல்லுதே சாம்பார் மாதிரி தான் இருக்குது. இவர் சாம்பாருக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எல்லோரும் சாம்பார் வைக்கிறாங்க. எல்லா சாம்பாரும் சாம்பார் மாதிரி இருக்குமா? ஒன்று புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும், இன்னொன்று ரசம் மாதிரி ஆயிரும், இன்னொன்று பருப்பே இருக்குன்னு தெரியாது, பருப்பு குழம்புன்னே சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய கொடுத்தாச்சு. அந்த செய்கிற முறை பக்குவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ருசியை கொண்டு வரும். நம்ம செய்கிற எந்த காரியத்தில் செம்மையாக செய்கிறோமா? ஐயா சாம்பார் வச்சோம், ஆனால் சாம்பார் மாதிரி இருந்ததா? அதான் நான் ஒருத்தர் சொன்னாரா, கல்யாணம் முடித்து புது தம்பதிகள் 2 பேர். அப்போ உடனே அவர் வேலைக்கு போகும்போது கிளம்புனாராம். மனைவி கேட்டாலாம், எங்க நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கியா, புளிக்குழம்பு வைக்கியா, இல்லை எனக்கு என்ன குழம்பு வைக்கிறேன்? அப்போ அவர் சொன்னாராம், நீ வந்து வை, பேரை நான் வந்து வைக்கிறேன்னாராம். நீ வச்சிரு, நான் பேரை யார் வைக்கிறேன்? நான் வந்து அந்த புளிக்குழம்பா சாம்பாரா ரசமா எங்கே பேரை நான் வைக்கிறேன், நீ இப்போ வச்சிரு அப்படின்னு சொன்னார். அதனால் பேர் வந்து நம்ம பேர் வச்சுருக்குறோம். அதான் பாஸ் ராஜம்னு அடிக்கடி சொல்லுவார், இது டீயா காஃபியா? டீ மாதிரி இல்லை, காஃபி மாதிரி இல்லை, அது எப்படி? அப்போ போடுத முறை இருக்குது. ஏன் சில கடையில் நல்ல கூட்டம் கூடுது, ஏன் சில கடையில் கூட்டமே இல்லை? அவனும் பால் வச்சுருக்கிறான், அவனும் காஃபி பொடி வச்சுருக்கிறான், அவனும் டீ வச்சுருக்கிறான், அவனும் என்னச்சன ஜீனி வச்சுருக்கிறான், அவனும் என்னச்சன என்னெல்லாம் போடணும் எல்லாத்தையும் வச்சுருக்கிறான். ஆனால் ஒரு கடையில் என்னச்சுன்னா அவன் போடுகிற டீ செம்மையாக நேர்த்தியாக இருக்குது. ஆமாம், உங்கள் வீட்டில் சமையல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை, ஆனால் செம்மை. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி இருக்கணும். எதை செஞ்சாலும் சில நேரத்தில் என்னச்சுன்னா துணியை வாஷ் பண்ணுதோம் பாருங்கள், அந்த துணியை வாஷ் பண்ணாலும் அழுக்கு போகாது. அந்த துணியில் எப்படி என்னச்சுன்னா அது என்னச்சுன்னா அந்த அழுக்கு இருக்கும். ஏன்னா அது செம்மையாக என்ன செய்யலை, வாஷ் பண்ணல. அந்த துணியை மடித்து வைக்கும் பொழுது பாருங்கள், சில ஆட்கள் பாருங்கள் அப்படி சுருட்டியே வச்சுருவாங்க, சில ஆட்கள் பாருங்கள் நீட்டாக மடித்து வைப்பாங்க. நான் வெளியூர் போயிட்டு இன்றைக்கி காலையில் தான் சென்னையிலேருந்து வந்தேன், 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ என்னச்சுன்னா நான் வெளில வந்தால் பாஸ்டமாக சொல்லுவாங்க, ஏங்க கொண்டு போனேன் என்னச்சுன்னா போடாத ட்ரெஸ்ஸும் அப்படி தான் இருக்குது, போட்ட ட்ரெஸ்ஸும் அப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதையும் நான் பட்டினெல்லாம் போட்டு மடித்து அது எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்னச்சுன்னா சுருட்டி வச்சா என்னது பேக்கு பெருசாகிடும், இடத்த அடைச்சிடும், அதனால மடித்தே வச்சு கொண்டுருவேன். அதனால் என்னச்சுன்னா எது எனக்கு துவைச்சது எது, ஏன்னா நம்ம போட்டு ரொம்ப அழுக்கலை, ஒரு நேரம் போட்டுட்டு உடனே என்னச்சுன்னா கழுத்தி வச்சிடும். அது வந்து என்னென்னா அது எது எது எல்லோரும் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ வைக்கிற முறை இருக்குது.
செய்கிற முறை இருக்குது. நம்ம எல்லாத்திலுமே இருக்குது. இப்போ எனக்கு டீ கொடுத்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருமே டீ குடிப்போம். குடித்த உடனே என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆண்டர் செல்வன் வீட்டில் என்னச்சுன்னா 6 மாதம் இருந்தேன்ல, அங்கே எனக்கு டீ கொடுப்பாங்க. அந்த டீ கொடுத்த உடனே பாருங்கள், ஒரு நாள் கூட அந்த டீ நான் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு என்னச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த டீ நான் குடித்த உடனே நேரம் நினச்சேன் போய் தண்ணி இருக்குல்ல, ஒரு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நினச்சிவேன் அப்படி வச்சுருவேன். அது பழக்க தோசை. எங்கே போனாலும் சரி, எங்கே போனாலும் அதை நான் நினச்சினேன். இப்போ எங்கள் வீட்டில் பாஸ்டம்மா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் டீ குடித்தா காஃபி குடித்தா உடனே போய் நினச்சினா அது போய் சிங்கில் கொண்டு போய் தண்ணியை திறந்து விட்டு லைட்டாக ஒரு அலசிட்டு அங்கே போட்டு வந்துடுவேன். அதுக்கடுத்து அவங்க வாஷ் பண்ணட்டும். அப்போ ஒரு காரியத்தை செய்யும்போது செம்மையாக செய்வோம். அந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா இந்த பழக்கம் இருக்கான்னு பாருங்கள். எதில் செம்மையாக இருக்கணும், எதில் செம்மையாக இருக்கணும் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். இப்படி சில காரியங்களை சொல்லிட்டு போனால் நமக்கு நேரம் ரொம்ப ஆயிரும். எதில் செம்மையாக இருக்கணும்? முதல்ல உங்கள் பேச்சு செம்மையாக இருக்கணும். எது செம்மையாக இருக்கணும்? உங்கள் பேச்சு செம்மையாக இருக்கணும். அதில் ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஏசாயா 33:15 வாசிக்கும் பொழுது, ஏசாயா 33:15 எல்லோரும் சேர்ந்தே வாசிக்கலாம். ஏசாயா 33:15 நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசு. என்ன பேசணும்? செம்மையான நேர்த்தியானவைகளை, சிறப்பானவைகளை, வீணான வார்த்தை அல்ல, சிறப்பாக நேர்த்தியானவைகளை பேசி இடுக்கன் செய்வதனால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கன் செய்வதனால் அப்படி தவறு செய்வதனால் வருகிற ஆதாயம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதை வெறுத்து பரிதானம், அதாவது என்னச்சுன்னா கையூட்டு, நம்ம என்னச்சுன்னா அது லஞ்சம், பரிதானம் வாங்காதபடிக்கு தன் கையை என்னச்சுன்னா உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனையே கேளாதபடி, தவறான காரியம் அதற்கு என்னச்சுன்னா நம்ம யோசனையை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ எவளோ அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்தில் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அவன் கண்கள், அடுத்த வசனம் பாருங்க, அவன் கண்கள் ராஜாவை மகிமை பொறிந்தவராக காணும், தூரத்துள்ள தேசத்தை பார்க்கும். ஒரு அலையில சொல்லுங்க. அப்ப செம்மையானதை பேசுனா, உங்க பேச்சு செம்மையா இருந்தா, ஆண்டோடைய வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது? உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைப்பாரா? ஆண்டவர் என்னச்சுன்னா கண்மலை என்கிற அடைக்கலத்தை உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? உங்க அப்பம் உங்க தண்ணீர் உங்களுக்கு கிடைக்குமா? உங்க கையின் பிரயாசம் அது உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுமா? அது மட்டுமல்ல, உங்கள் கண்கள் மகிமையா ராஜாவை பார்க்குமா? ஒரு தரித்திரம் பிடிச்சதல்ல, உங்க ராஜாவை பார்க்கிற அளவுக்கு உங்க கண்கள் மாறுமா? அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு தூர பார்வை, தரிசன பார்வை உங்கள் கண்கள் இருக்குமா? அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் வரனா இந்த பேச்சு இருக்கு பாருங்க. இந்த பேச்சு என்னச்சுன்னா ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டோடைய பார்வையில் எப்படி இருக்கணுமா? செம்மையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த பேச்சு சரியில்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் கையின் பிரயாசம் உங்கள் அப்போ உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு வர வேண்டிய உங்கள் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காது, உங்கள் கண்கள் தரிசனம் உள்ளதாய் மாறாது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்னச்சுன்னா தேவனுடைய அடைக்கலம் இருக்காது, நீங்கள் என்னச்சுன்னா உயர்ந்த இடத்திற்கு போக முடியாது. உங்கள் பேச்சு ஞானமாக இருக்கணும், உங்கள் பேச்சு என்னச்சுன்னா செம்மையானதாக இருக்கணும். அதான் வீண் வார்த்தை பேசாதபடி என் நாவுக்கு நீர் என்ன செய்யும்? காவல் வையாண்ட. என் வாயுக்கு நீ காவல் வையும். கேட்கணும் ஆண்டர்கிட்ட, ஆண்டவரே பக்தி விருத்திக்கு ஏதுவான பிரோஜனமான வார்த்தைகளை பேச எனக்கு உதவி செய்யும். தேவையற்ற வார்த்தைகள் நாவிலிருந்து வராதபடி என் நாவுக்கு நீர் காவல் வையும் ஆண்டவரே. நான் பேசுகிற வார்த்தை உங்கள் நாமம் மகிமைப்படணும், அது உமக்கு பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. செம்மையான வார்த்தைகளை பேச எனக்கு கிருபைதாரு என்று கேளுங்க, ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய செயல்பாடுகள் அது எப்படி இருக்கணும்? ஆண்டருக்கு மகிமை. ஆமோஸின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமோஸ் 3:10-11 அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல், செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையும் கொள்ளையும் குவித்து கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு என்ன? தங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் செம்மையானதை செய்யாதனால
உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வருதான்? கொடுமை இருக்கான், கொள்ளை இருக்கான், இது எல்லாத்தையும் நீங்கள் குவிச்சுக்கிடுதீங்களா? அப்போ நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய என்ன செயல்கள் எப்படி இருக்கணும், ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? அது ஆண்டவர் சொல்லுகிறாரு, செம்மையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இருந்தா அரண்மனைக்குள்ளே சுகம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த சுகத்தை தருவா, மகிழ்ச்சியை தருவா, சந்தோஷத்தை தருவா. அங்கே என்ன சின்ன ஸ்தோத்திரம், அந்த செம்மையன் இருக்கணும். அடுத்த வசனத்தில் பாருங்க, அடுத்த வசனத்தில் 3:11 ஆகையால் சத்துரு தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவா, அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தர் என்னச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரா. அப்போ சத்துரு எல்லாத்தையும், அதனால தான் என்னச்சுன்னா உன் அரண்மனைக்குள்ள நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள ஸ்தோத்திரம், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு செம்மையானதை செய்ய கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. 111 சங்கீதம் 8ஆம் வசனத்தில் பாருங்க, 111:8 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 110 அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள், அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அல்லேலூயா. அது செய்யப்பட்டவைகள் உண்மையும் செவ்வையுமாய் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் என்று சொல்லுகிறார். 3வது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? அவன் பேசல செம்மை இருக்கணும், கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த செம்மையா பேசணும். நம்ம செயல்படுகிற செயல்கள் என்னச்சுன்னா கர்த்தருக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், உகந்த என்னச்சுன்னா செயல்களால் அது மாறணும். ஆண்டவருக்கு மையம் உண்டாத 3வது உங்கள் நடக்கை இருக்கு பாருங்க, அந்த நடக்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். எரேமியா 31:9 வாசிக்கிறோம். எரேமியா 31:9 ஆண்டோடைய வசனம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் ஆண்டஇடத்தில் வருவாங்களாம். அவர்களை வழி நடத்துவேன், அவர்கள் தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு என்ன இடராதபடி செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன். அல்லேலூயா. செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேல் என்னச்சுன்னா, இஸ்ரவேலுக்கு நான் எப்படி இருப்பேன்னா பிதாவாக இருப்பேன், எப்ராஹிம் சேஷ்ட புத்திரனாக இருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லு. அப்போ உங்கள் நடக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் செம்மையாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ பேச்சு செம்மையாக இருக்கணும். எது செம்மையாக இருக்கணும்? 2வது உங்கள் செயல்பாடு, அதுக்கடுத்து உங்கள் நடக்கை. இன்னொன்று என்னச்சுன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கணும். எது? உங்கள் இருதயம் செம்மையாக இருக்கணும். அமிஸ்தோத் 125ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது. 125ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் ஆண்டோடைய வசனம் சொல்லுது, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு என்ன செய்யும்? நன்மை செய்யும். அப்போ இருதயத்தில் என்ன இருக்கணும்? செம்மை அது இருக்கணும். உங்கள் இருதயம் என்னச்சுன்னா கள்ளங்கபடு இருக்கக்கூடாது. உங்கள் இருதயம் என்னச்சுன்னா மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கக்கூடாது. உங்கள் இருதயம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், உங்கள் இருதயம் செம்மையாக இருக்கணும். ஆண்டவருடைய பார்வையில் செம்மையாக என்னச்சுன்னா உங்கள் இருதயம் இருக்கணும். உங்கள் இருதயத்தை ஆண்டவர் என்னச்சுன்னா அதை பார்க்குறார். ஒரு எக்ஸாம்பிள் என்னச்சுன்னா வேதத்தில் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் மாயவித்தக்காரனாகிய ஒருத்தர் சிமியோன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். ஸ்தோத்திரம். அந்த 9ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா தெரியும். அவன் மாயவித்தக்காரன் என்னச்சுன்னா சீமோன் என்கிற ஒருத்தர் தான். இவன் என்ன செஞ்சான்? மாயவித்தையினால எல்லாம் தான் பெரியவன் என்று சொல்லி சமரியா நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அவன் செய்கிற மாயவித்தையினால எல்லாரும் பார்த்து பிரமிச்சாங்க, அப்படி இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவன் அப்படி செய்தனால இவன் தேவனுடைய பெரிய சக்தி வந்தான் அப்படின்னு நினைச்சாங்க. அவன் தான் தேவனுடைய பெரிய சக்தி. அதனால என்ன செஞ்சாங்க? சிறியோர் பெரியோர் எல்லாரும் அவனுக்கு செவி கொடுத்து அவனுக்கு கீழ்ப்படிந்தாங்க. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனம், அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தையினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினால எல்லாரும் அவனை என்ன செஞ்சாங்க? மதிச்சு வந்தாங்க. பிரமிக்க பண்ணானா மாயவத்தையினால எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் தான் தெய்வத்தினுடைய பெரிய சக்தின்னு சொல்லி அவனுக்கு என்னச்சுன்னா அவனை மதிச்சாங்களாம். அது மட்டும் இல்லை, அவனுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து செவி கொடுத்தாங்களாம். அப்போ அந்த இடத்துக்கு என்னச்சுன்னா பிலிப்பு வருகிறான். அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு சமரியாவில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். அவன் சொன்ன பொழுது அநேக ஸ்திரீகளும் அநேக என்னச்சுன்னா புருஷர்களும் விசுவாசித்து ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்க. இவனும் என்ன செஞ்சான்? அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான். நல்லா கவனிங்க, நல்லா நம்ம சொல்லணும்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசின் வல்லமையை காட்டிலும் என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பெரிய வல்லமை உண்டு. அல்லேலூயா. அது ஒரு தேவ பிள்ளை பிரியணும். யோசித்து பாருங்க, பிரமிக்கத்தக்க என்னச்சுன்னா மாந்திரிக காரியங்களை செய்தான். எல்லாரும் இவன் தான் தேவனுடைய பெரிய சக்தின்னு சொன்னாங்க. சமரியா முழுவதும் இவன் என்ன செய்ய, இவன் நிமித்தமாக எல்லாரும் இந்த வார்த்தைக்கு சிறியோர் பெரியோர் எல்லாம் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து இவனை மதிச்சாங்க. அவ்வளவு பெரியவனுக்கு முன்னால ஒரு பிலிப்பு சாதாரணமானவன் இந்த தேவ வார்த்தையை கொண்டு போய் அவன் பிரசங்கம் பண்ண பொழுது அந்த பிரமிக்கத்தக்க மனுஷன், அவனே தேவனுடைய பெரிய சக்தி என்று சொல்லப்படுகிற அந்த மாயவத்தக்காரன் அடங்கி போக கர்த்தருடைய வசனம் பலங்கொண்டு திடன் கொண்டு ஸ்தோத்திர தேவ வசனம் அந்த இடத்துல பெருகிட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. இந்த காலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இதோடு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் தேவ வல்லமையை தவிர வேறு எந்த வல்லமையும் பெரிய வல்லமையே அல்ல. ஸ்தோத்திரம். நாம் நினைச்ச இந்த உலகத்தில் இருக்கிற மாந்திரிக வல்லமைகளோ சூனியத்தின் வல்லமைகளோ இந்த இங்க இருக்கிற நினைச்சன ஸ்தோத்திரம் எந்த விதமான நினைச்சனா தாயத்தோ எந்த விதமான நினைச்சன காத்து கருப்பு எந்த கயிறுகளா இருந்தாலும் அந்த தேவ வல்லமைக்கு முன்னால நிற்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் எல்லா வல்லமையும் மேற்கொள்வதற்கு அதிகாரம் உள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு அவனை மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பினாலும் சில ஆட்களுக்கு குணம் மாறாது. என்ன மாறாது? அது சொல்லுவாங்களே, அது 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 என்ன செய்ய முடியாது, நிமித்த முடியாது அப்படின்னு. அது நிமித்த முடியாது. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் எடுத்துட்டோம். ஆனால் செயல்பாடு கர்த்தருக்கு செம்மையாக இருக்காது. வாய் கொழுப்பு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது. அவங்க நடக்க கர்த்தருக்கு செம்மையாக இருக்காது. ஐயா, ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், ஆவியில் நல்ல அந்நிய வாசை ஜெபம் பண்ணுதவங்க தான். நம்ம ஜெபம் பண்ண விட்டா ஐயோ உங்கள் ஜெபம் ஏன் ஜெபமா ஊரவே கலக்கிட்டு வந்துடுவோம். அவ்வளவு ஜெபந்தான். எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு தெரியுமா? நல்ல எல்லாம் நல்லா இருக்கு. இவன் வாழ்க்கை அப்படி தான் மாறிட்டு. எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டான். ஆனால் இருதயம் மாறலை, இருதயம் செம்மையா இல்லை. இந்த 21ஆம் வசனத்தை பாருங்க. 21ஆம் வசனம், அதாவது 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு வரான். எல்லாம் ரட்சிக்கப்பட்டான்னு கேட்டோன்னா பேதுரு அவன் என்னச்சுன்னா எல்லாரும் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுதான். அவங்க உடனே நினச்ச கையை வச்சு ஜெபம் பண்ணால் எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்க. அபிஷேகம் பெற்ற உடனே இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நினச்சான், நான் தொழில் நல்லா தான் இருக்குது, அது விட்டாலும் இன்னொரு தொழிலில் வந்துட்டு ஒரு புதுசாக நினச்சின ஒரு தொழில் வந்துட்டு. நம்ம ஆட்களும் சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? ஸ்தோத்திரம். ஃபாஸ்டிங் பிரைஸ் இலவசமாய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டு ஃபாஸ்டிங் பிரைஸ் நடக்குனாலும் வீட்டில் சும்மாவே இருப்போம். இல்லை காசு கொடுத்து எங்கேயாவது நினச்சின 3 நாள் ஃபாஸ்டிங்கு 1000 ரூபா கொடுத்து ஸ்தோத்திரம், இல்லை 500 ரூபா கொடுத்து ஃபாஸ்டிங் பீரியட் போவோம். ஆனால் சபை நடக்கிற ஃபாஸ்டிங் பீரியட் வரமாட்டாங்க. பிஸ்னஸ் பீப்புள் மீட்டிங் ஒவ்வொரு வாரமும் அங்கே மெசேஜ் இங்கே மெசேஜ் அப்படி மெசேஜ் எல்லாம் போட்டு பார்த்தாலும் வருது கொஞ்சம் தான் வரும். ஆனால் இன்னொரு இடத்துல என்னச்சுன்னா 5000 ரூபாய் கட்டி நீங்கள் பிஸ்னஸ் மீட்டிங் வந்தால் உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே ஓடுவோம். இல்லைங்க, என்றைக்குமே சொல்லுவாங்க தன் வீட்டு முல்லைக்கு என்ன இருக்காதான். ஆனால் இங்கே தான் உங்களுக்காக ஜபமே இருக்குது, இங்கே தான் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனையும் இருக்குது. மிஷினரிகளுக்காக நீங்கள் உங்களால் முடிந்ததை கொடுங்கள். இங்கே மிஷினை கொடுக்க மாட்டோம், இங்கே கை முடங்கிறோம். ஆனால் வேற எங்கேயோ கொடுப்போம். கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. மாற்றம் வந்திருக்கான்னு பாருங்க. இவன் பார்த்தான், கை வச்சா உடனே என்னச்சுன்னா அற்புதம் நடக்கு. அப்போ உடனே இவன் கொஞ்சம் பணத்தை கொண்டு கொடுக்குறான். கொடுத்து 21ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் அந்த பணத்தை கொண்டு அது எனக்கு அந்த வரம் வேணும். 20ஆம் வசனத்தில் நான் எவன் மேலே கை வைக்கிறேனோ அவன் மேலே என்ன எனக்கு அந்த வல்லமை வேணும். பேதர் அவனை நோக்கி சொன்னான், தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினா
உன் பணம் உன்னோடு, பணத்தை வச்சு எதுவும் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. எதுவும் சாதிக்க முடியாது, எதுவும் சாதிக்க முடியாது. சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுதான் பாருங்க, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடினா இந்த விஷயத்தில் உனக்கு என்னல பங்கும் இல்லை. அப்போ இருதயம் சரியா இருந்தா நன்மை வரும், இருதயம் சரியா இருந்தா ஆசீர்வாதம் வரும். ஆமென். அத சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கர்த்தருக்கு உகந்ததா மாறணும். ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு திறமை இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு என்ன நல்ல படிப்பு இருக்கு, நான் எதையும் சாதிச்ச நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், உங்க இருதயம் சரியா இருந்தா கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்களை தேடி வரும். ஆமென், ஸ்தோத்திரம். அனுகூலமான வாசலை கர்த்தர் திறப்பா, தடைகளை கர்த்தர் உடைப்பா. உங்கள் கண்கள் பார்வைகள் தரிசனம் உள்ளதாய் மாற கர்த்தர் கிருபையை செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இல்லை, இந்த விஷயத்தில் உனக்கு பங்கம் இல்லை, உனக்கு பாகம் இல்லை. தேவனிடத்தில் எதையாவது நீ பெற்றுக்கொள்ள நினைக்காதிருப்பாயாக. அடுத்த வசனத்தில் சொல்லுது, ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவன் நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும். இந்த காலையில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த உசியா ராஜா கர்த்தருக்கு செம்மையானதை செய்த ஆண்டரை தேடினா, அவன் தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினா. இந்த காலையில் உங்க வாழ்க்கையில் என்னச்சுன்னா, ஏன் என் காரியம் வாய்க்க பண்ணலை, ஏன் நான் இன்னும் பலப்படலை, இன்னும் ஏன் நான் நிலைக்கப்படலை, இன்னும் நான் அலக்களிக்கப்படுகிறேன், இன்னும் என் வாழ்க்கை என்னச்சுன்னா ஒரு ஸ்டெடியா வரல, ஒரு நிரந்தரமான வேலை, நிரந்தரமான வருமானம், நிரந்தரமான என்னச்சுன்னா எனக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அந்த தொழிலில் ஒரு என்னச்சுன்னா வழிகள் திறக்கப்படலை, இன்னும் அலக்களிக்கப்படுகிறேன், ஒரு நிலையற்ற மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்க்கை ஒரு நிலையா இல்லை என்று என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எண்ணத்தோடு, ஒரு சந்தேகத்தோடு, கவலையோடு, கேள்வியோடு வந்திருந்தால், இந்த காலையில் ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானதை நீங்கள் பேசி, செம்மையான வழியில் நடந்து, செம்மையானபடி நீங்கள் செய்து, உங்கள் இருதயம் கர்த்தருடைய பார்வையில் செம்மையா இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் என்ன காரியத்தை நினைத்திருக்கிறீர்களோ நினைப்பதற்கு மேலாய் அற்புதத்தை செய்ய என் ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இந்த செம்மை நம்முடைய வாழ்க்கையில வந்தால், ஆமென், ஸ்தோத்திரம், என் பேச்சில் செம்மை இருந்தா, என் நடக்கையில் செம்மை இருந்தா, என்னுடைய செயல்பாடுகள் செம்மையா இருந்தா, என் இருதயம் செம்மையா இருந்தா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. சில ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். 112 சங்கீதத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த பூமியில் பலத்திருக்கும், செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க என்ன ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக செய்கிற காரியமா எதுவா இருந்தாலும் சரி, உங்கள் ஜெபம் செம்மையா இருக்கட்டும், உங்கள் ஆராதனை செம்மையா இருக்கட்டும், உங்கள் ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனுக்காய் செய்கிற ஊழியங்கள் செம்மையா இருக்கட்டும், நீங்கள் வாழுகிற வாழ்க்கை செம்மையா இருக்கட்டும், நீங்கள் பேசுகிற பேச்சுகள் செம்மையா இருக்கட்டும், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம் அது செம்மையா இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் உங்கள் நடக்கைகள், செயல்கள், ஆமென், உங்கள் இருதயம் கர்த்தருடைய பார்வையில் செம்மையா இருந்தால், ஆமென், ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்ல, ஒன்றை மட்டும் அல்ல, உன் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும், செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சந்ததியாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்படின்னா என்ன, அதை திருப்பி போடுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க என்ன செம்மையானதை பேசாம, நீங்க செம்மையான வழியில நடக்காம, நீங்கள் என்ன செம்மையானதை செய்யாம, உங்க இருதயம் செம்மையில்லாமல் போனால் உங்க சந்ததிக்கு நீங்க ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை சேர்த்து வைக்கிறீங்க என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். நான் செய்கிற காரியம் என் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்றால், நான் செய்கிற நன்மைகளும் என் சந்ததிக்கு ஒரு நன்மையை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நான் செய்கிற தவறுகள் அது பாதிப்பை உண்டாக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளை, நம்ம என் பேச்சு ஆண்டவருக்கு உகந்ததா, என் நடக்க ஆண்டவருக்கு உகந்ததா,
என்னுடைய செயல்கள் ஆண்டருக்கு உகந்ததா? என் இருதயம் கர்த்தருக்கு உகந்த இருதயமா இருக்கா? என் இருதயத்தை மனுஷன் பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறா. என் செயலை மனுஷன் பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறா. நான் எப்படி இருக்கிறேன்? அப்படி இருந்தா நம்ம வம்சம் ஆசீர்வாதமாக இருக்கும், சந்ததி சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். 4ஆம் வசனம் சொல்லுது, 4ஆம் வசனம், செம்மையானவருக்கு இருள் என்ன வருமா? இருள் இருள். அவன் நெருக்க வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, என்ன செய்வான்னு ஒரு தவிப்பு வரும் பொழுது, அமைச்சது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமா? ஒரு 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 பயங்கரமான இருட்டில் போகும் பொழுது, ரொம்ப என்ன செய்ய இருள் சூழ்ந்து அப்படியே அந்த ஒரு அசீம் பண்ணி என்னச்சுன்னா இதான் வழி அப்படின்னு சொல்லி அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போகும் பொழுது நம்ம வழி என்னச்சுன்னா அப்படியே ட்ராக் மாறிட்டோம். அது நடந்த ஒரு சம்பவத்தின்னு சொல்லுது. ஒரு பரிசுத்தவான் அவர் ஒரு நாள் என்னச்சுன்னா காட்டில் ஊழியம் செஞ்சுட்டு இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், ஒத்தையடி பாதை. அவர் ஒத்தையடி பாதையில் என்னச்சுன்னா அப்படியே அப்படியே நல்ல இருட்டு, கரு இருட்டு, வழியே தெரியலை. அப்படி போகும்பொழுது பாதை மாறிட்டார், அதுக்கு தெரியலை. இவர் பாட்டு பாடிக்கிட்டே போகிறாரு. திடீர்னு ஒரு மின்னல், அந்த இடத்துல மின்னல் வர்றதுக்கான சான்ஸே இல்லை. திடீர்னு மின்னல் ஒன்று அப்படி பார்த்தா முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழி, இந்த பாறைக்குழின்னு சொல்லுவாங்க, பெரிய பாறைக்குழி. இவர் போன பாதை எங்கே போயிட்டு அப்படியே ட்ராக் மாதிரி என்னச்சுன்னா மாறி போயிட்டார். இந்த மின்னல் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தாரு, உள்ள கொஞ்சம் அடுத்த சில ஸ்டெப்பு வச்சாலும் எங்கே போயிடுவார்? பெரிய பாறைக்குழிக்குள்ள போயிடுவார். அவர் உடனே என்ன சார் சுதாரிச்சு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பான்னு. இதே மாதிரி இக்கட்டான நேரத்தில், உங்கள் வாழ்க்கையில் நெருக்கமான நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார். அதனால் யோபு அழகாக சொல்லுதான், அவருடைய தீபம் என் தலை மேலே இருந்தது, அது வெளிச்சத்தினால இருளை என்ன செஞ்சேன்? ஒரு அலையில் சொல்லுங்கள். நீங்கள் செம்மையான உங்கள் இருதயம், செம்மையான நடக்கை, செம்மையான செயல்பாடுகள், செம்மையாக உங்களுடைய நினைச்சிற பேச்சுகள் இருந்தால் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது மட்டும் அல்ல, உங்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படுது மட்டும் அல்ல, உங்களுக்கு இருளில் கர்த்தர் என்னச்சுன்னா வெளிச்சம் தருவார். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நான் வெளியே வர முடியும் எனக்கு தெரியவே இல்லை, இந்த நெருக்கத்திலிருந்து எப்படி நான் வெளியே தெரியலை. ஆனால் நீங்கள் செம்மையாக இருந்தீங்கன்னா போதும், அதுலேருந்து வெளியே வர கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். கர்த்தர் வழியை சொல்லுவார், உங்களுக்கு காட்டுவார். உங்களுக்கு அதுலேருந்து எப்படி இந்த சிக்கலிருந்து வெளியே வரன்னு அவருக்கு சொல்லித்தர அவரால் முடியும். மனுஷன் முடியாது தான், அவர் முடியுங்க. அடுத்து இன்னொரு பாருங்களேன், ஸ்தோத்திரம். சங்கீதம் 11:7 வாசிக்கிறோம். சங்கீதம் 11:7 வசனத்தில், செம்மையான கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவன் என்ன செய்தான் நோக்கி இருக்கிறது. ஆனால் இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய முகம் என்னச்சுன்னா அவர்களுக்கு மறைக்கப்பட்டதான். ஒரு பாட்டு, பழைய பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே. உங்க சித்தம் அறியணும், உன் முகம் பார்க்கணும். ஆண்டுடைய வசனம் சொல்லுது, என் முகம் ஒன்றை பார்க்கும், என் முகம் ஒன்றை பார்க்கும். எப்போ பார்த்தது? ஸ்தோத்திரம். ஜலப்பிரயம் வந்துட்டு அந்த 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 போட்டு என்னச்சுன்னா அந்த கப்பல் மிதக்கு, வெளியே வர்றதுக்கு என்னச்சுன்னா வழி தேடுதான். ஆனால் ஒரு வழியும் தெரியல. வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த நோவாவை நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. நினைவு கூர்ந்தார், அவனை பார்த்து நினைவு கூர்ந்தார். எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்க நெருக்கப்பட்டு இருக்கிறாங்க, சிறுமைப்படுத்தப்படுதாங்க. கர்த்தர் அவர் சிறுமையை கண்டு
அவர்கள் படுகிற உபத்திரத்தை பார்க்கவே பார்த்து, அப்ப தேவன் அதை பார்த்தார். யோபு என்ன எல்லாத்தையும் இழந்து அவன் குற்றுயிராய் கிடக்கிறான். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அல்லேலூயா. அவன் சகேவு என்ன ஸ்தோத்திரம், எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, காட்டத்து மரத்தில் ஏறி எப்படியாவது அதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இவன் பார்க்க நினைக்கிறான். ஆனா அவர் அவனை கண்டு, அல்லேலூயா, அவனை கண்டார். திரளான ஜனங்களை பார்த்தாராம், மனதுருகி. அவர் உங்களை பார்க்கணுமா? அவர் உங்களை பார்க்கணுமா? உங்க பிரச்சனையை பார்க்கணுமா? உங்க வேதனையை பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்யணுமா? உங்க சூழ்நிலையை பார்த்து அந்த மாறாவா இருக்கிற சூழ்நிலை மதுரமாய் மாறணுமா? அவர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்க பேச்சு அவருக்கு செம்மையாகவும், உங்க நடைகள் அவருக்கு செம்மையாகவும், உங்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு என்ன செம்மையாகவும், உங்க இருதயம் அவருக்கு முன்பாக செம்மையா இருந்தாலே போதும், அவர் உங்களை பார்க்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனம் பாருங்க, அதே சங்கீதம் 37:37 வாசிக்கிறோம். சங்கீதம் 37:37 அவன் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்குமா? ஒரு அலையில சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஐயா, நீங்க செம்மையானவங்களா இருந்தீங்கன்னா உங்க பேச்சுல, உங்க நடக்கையில, உங்க செயல்ல, உங்களுடைய என்ன இருதயத்தில் நீங்க செம்மையானவங்களா இருந்தா ஸ்தோத்திரம், உங்க சந்ததி, உங்க வம்சம் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டும் அல்ல, இருள உங்களுக்கு வெளிச்சம் வருவது மட்டும் அல்ல, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமாயிருப்பது மட்டும் அல்ல, உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறா உன் முடிவும் சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய கடைசி காலத்திலையும் நீங்க சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது சமாதானமா இருக்கும். அதான் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்குண்டாகும் சமாதானம். அல்லேலூயா. அது சமாதானமா இருக்கும், சஞ்சலப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னொன்னு சொல்லுது, நீதிமொழிகள் புத்தகம் பாருங்க 15:8 வாசித்தா, நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு எப்படிப்பட்டதா? அருவருப்பானது. செம்மையானவருடைய ஜபமோ அவருக்கு என்னது? இப்போ நீங்க ஜபம் பண்ணா ஓடிடுதாது, அப்படியா? இல்லை, என் பிள்ளை ஜபிக்கும் பொழுது அந்த இன்பத்திலே இருக்கிறார். அல்ல சொல்லுங்க, எப்படி இருக்காரு? அது உங்க கையில் தான் இருக்கு, உங்க கையில் தான் இருக்கு, உங்க கையில் தான் இருக்கு. உங்க ஜபம் அவருக்கு இன்பமா இருக்கா? இல்லை நீங்க வாயை திறந்தாலே அவர் ஓடி போயிருந்தாரா? அவர் அங்கே இருக்க மாட்டேங்கிறாரா? உங்கள் ஜபத்துக்கு அவர் பிரியமாக இருக்காரான்னு கேளுங்க. எவ்வளோ நேரம் ஜபிக்கிறவங்க இது முக்கியம் இல்லைங்க, எப்படி இருந்து ஜபிக்கிறவங்க தான் முக்கியம். என்ன ஆண்டருக்காக நம்ம செஞ்சோம் அப்படிங்க முக்கியம் இல்லைங்க, நம்ம எப்படி ஆண்டருக்கு முன்பாக இருக்கிறவங்க தான் முக்கியம். நான் எவ்வளோ ஓடணும்னு தெரியுமா? அது முக்கியம் இல்லைங்க. நான் என்னெல்லாம் ஆண்டருக்கு செஞ்சேன்னு தெரியுமா? அது முக்கியம் இல்லைங்க. உங்கள் இருதயம் நம்மளாமே ஏமாற்றக்கூடாது. அவர் சொல்லுதார், உன் பேச்சு என் பார்வையில் செம்மையாக இருக்கா? உன் செயல்பாடு எனக்கு முன்னால் செம்மையாக இருக்கா? உன் நடக்கை எனக்கு முன்னால் செம்மையாக இருக்கா? உன் இருதயம் எனக்கு முன்னால் செம்மையாக இருக்கா? இருந்தால் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் வம்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன். இருந்தால் இருளில் உனக்கு வெளிச்சம் வரும். இருந்தால் ஸ்தோத்திரம், என் கண்கள் உன்மேல் நோக்கமாக இருக்கும். இருந்தா உன் முடிவு சமாதானமாக இருக்கும். இருந்தா உன் ஜபம் எனக்கு பிரியமானதாக இருக்கும். அல்லேலூயா. அவர் நிச்சயம் அது செஞ்சிருவார், அது நிச்சயமாக செஞ்சிருவார். இந்த காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அதைத்தான் கேட்க போகிறோம். ஆண்டவரே, உமக்கு உகந்த பிள்ளையா, உமக்கு செம்மையானவர்களாக இருக்க எனக்கு கிருபைதார் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நம்ம சொல்ல, ஆண்டவரே நீரே என் பரிகாரி, வியாதியெல்லாம் என்னை விட்டு விலக்க ஆண்டவரே. அவர் என்ன சொன்னார்? வியாதி உன்னை விட்டு விலகு, நான் உனக்கு பரிகாரியாக இருக்கணுமா? சகல வியாதி உன்னை விட்டு விளக்கணுமா? எகிப்தில் வரப்பண்ணுகிற எந்த வியாதி உன் மேலே வராமல் இருக்கணுமா? அவர் என்ன சொன்னார்? நான் பரிகாரியாக இருக்குன்னா நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நான் இருந்துருவேங்கிறார். ஆமாம். அதே யாத்திராகம் 15:26 பாருங்க. யாத்திராகம் 15:26 ஆண்டோடைய வசனம் சொல்லுது, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களையும் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். நம்ம வாக்குத்தத்தம் கீழே மட்டும்தான் இருக்கு. நானே உன் பரிகாரியான கர்த்தர். வியாதியை ஒன்று என்ன உனக்கு வரப்பண்ணேன், சகல வியாதியும் குணமாக்கும், ஒரு வியாதி போகாது. ஏன்னா மேலே உள்ளதை நம்ம செய்யவே இல்லையே. உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை எப்படி கேட்கணுமா? கவனமாக கேட்கணும். அவருடைய சத்தம் கவனமாக கேட்கணும். அடுத்து அவர் பார்வைக்கு எப்படி செய்யணுமா? செம்மையானதை செஞ்சு, அடுத்து அவர் கட்டளைக்கு என்ன செய்ய செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் என்ன செய்ய கை கொண்டு, நான் எகிப்தில் வரப்பண்ண எந்த வியாதியும் நான் உன் மேலே வரப்பண்ணேன், நான் உன் பரிகாரியான கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கணுமா? கர்த்தர் கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்தரித்து அதில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், உங்கள் சத்துருக்கள் விலக்கடிக்கப்பட்டு நீங்கள் அதை சுதந்திரிக்கணுமா? ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். உபாகமம் 6 பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை பாருங்க. அங்கே ஆண்டவர் என்ன சொன்னா? உபாகமம் 6:18 அவன் நீ நன்றாயிருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து, அது உனக்குன்னு குறிக்கப்பட்டது, அவன் உனக்குன்னு ஏற்படுத்தப்பட்டது, அது உனக்குன்னு உண்டாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அந்த உண்டாக்கப்பட்ட தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரித்து, ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் சொன்னபடி உன் சத்துருக்கெல்லாம் உன் முகத்துக்கு முன்னாலேயே துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு இதை செய்யுங்க. சத்துரு விலகுவான், தேசத்துக்குள்ளே போகலாம், சுதந்திரிக்கலாம். அல்லையில சொல்லுங்க, அல்லையில. சத்துரு விலகுங்க, சத்துரு விலைக்கு போடுங்க, சத்துரு விலைக்கு போடுங்க. விலகவே மாட்டான், விலகவே மாட்டான். அதான் ஒருத்தர் ஒரு பிசாசு ஓட்டினாரான். அவர் பார்த்தாரான், பிசாசே போ, பிசாசே போ, பிசாசே போ. அது நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். போ பிசாசே, நான் யாருன்னு தெரியுமா? பிசாசே போ பிசாசு. அது நீ யாருன்னு தெரியும், உங்கள் அப்பா யாருன்னு தெரியும். நான் போக மாட்டேன். போ பிசாசே, என் மேலே இருக்கிற வல்லம் உனக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், போக மாட்டேன். இவர் எண்ணெயை ஊற்றி பார்த்தாரு, கண்ணில் ஊற்றி பார்த்தாரு, என்னென்ன வித்தையெல்லாம் பண்ணும் அத்தனை வித்தையும் பார்த்தினார். பிசாசு அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு கடைசியில் பார்த்தாரு, சனியை நீ போக மாட்டேன் அப்படின்னு. போகவே மாட்டேன். அப்போ ஒன்று பிசாசு, எப்போ தான் போவேன்? நீ ஏசுன்னு சொல்லு, நான் போகிறேன். எப்போ சொல்லுவோம்? நம்ம அதை மட்டும் சொல்லவே மாட்டோம், எல்லா வித்தையும் காட்டுக்குவோம். அது போகவே போகாது. செய்ய வேண்டியதை செய்யுங்க, போக வேண்டியது தானாக போகும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு அது நீ சொன்ன வாக்குத்தத்த தேசத்தை எனக்கு தாரும், நீ சொன்னீங்க தரும். அவர் சொல்லுவார் சிரிச்சுக்கிட்ட, நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் தாருன்னு கேட்ட எப்பப்பா கிடைக்கும்? நீ செய்ய வேண்டிய செய், நான் செய்ய வேண்டிய நான் செஞ்சிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்துருக்கள் விலகட்டும். அவன் ரொம்ப வர வர கூடிக்கிட்டே தான் இருக்கு, நெருக்கம் பெருகிக்கிட்டே தான் இருக்கு. ஒரே ஒரு காரியம், செம்மையானதை செஞ்சு இந்த வார்த்தையை கை கொண்டா எல்லாம் தானா நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் பாருங்களேன், அதில் விருத்தி அடையணுமா? அவர் கொண்டு போன தேசத்தில் விருத்தி அடையணுமா? உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 17-18 பாருங்க. உபாகமம் 13:17 சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு எனது செவி கொடுப்பாயானால். உள்ள என்ன கொண்டு போகக்கூடாது? என்ன கொண்டு போகக்கூடாது? சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. தோத்திரம் வாழ்க்கையில் வரக்கூடாது. அது நீ செம்மையாக செஞ்சால், அடுத்த வசனம் பாருங்களேன், அடுத்த வசனம் 18 கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து
உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஒரு அலையில சொல்லுங்க. நம்ம அந்த விருத்தி அடையதை மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் அதை செய்யுங்க, இது தானாக நடக்கும். அல்லேலூயா. பெருகுவோம், அல்லேலூயா. வளருவோம், அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். என் பேச்சில் என்ன ஸ்தோத்திரம் செம்மையா இருக்கிறனா? என் நடக்கையில் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையா இருக்கா? என்னுடைய என்ன ஸ்தோத்திர செயல்பாடுகள் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்கா? என் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கா? அது இருந்தா போதும். அவர் என்ன ஸ்தோத்திரம் என் வியாதியை விலக்கி எனக்கு பரிகாரியாயிருப்பார். அது இருந்தா போதும், நான் நன்றாயிருப்பேன். என் சத்துருக்களை கர்த்தர் விரட்டியடித்து என் வாக்குத்தத்தத்தை செய்து அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார். அது தருது மட்டுமல்ல, தேவன் தந்தை இடத்தில் என்னை பெருக பண்ணுவார், விருத்தி அடைய பண்ணுவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, நிலைக்கவும் பண்ண அவரால் முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 9:3-5 வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் நாமம் என்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னால் அங்கே இருக்கும். எப்போ தெரியுமா? அதுக்கு அடுத்து, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளை என் நியாயங்களையும் கை கொள்ளும்படி என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ நடப்பாயானால் நீ எனக்காக செய்த காரியத்தை நான் அங்கீகரித்து என் கண்கள் உன்னை பார்க்கும், என் செவிகள் கவனமாக இருக்கும். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை, உன் குடும்பத்தை, நீ செய்கிற வேலையை, உன் தொழிலை நான் என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகம் அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக செம்மையா இருக்கிறோமா? இந்த பூமியில் மட்டும் இல்லைங்க, அங்கேயும் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஆமே. கடைசியாக பாரு 140:13 சங்கீதம் 143:40-13 வாசிக்கிறோம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம். இங்கே மட்டும் இல்லைங்க, அங்கேயும் ஒரு இடத்த வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. செம்மையாக இருந்தால் தான் அந்த ராஜ்யத்துக்கே போக முடியும். இல்லை இங்கேயும் கிடைக்காது, அங்கேயும் கிடைக்காது. நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய செயல், உன் இருதயம் எனக்கு முன்பாக செம்மையாக இருக்கா? அவன் உசியா எனக்கு முன்பாக செம்மையாக செஞ்சான். என்னை தேடின பொழுது அவன் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணேன். அவனுக்கு நான் துணையாக இருந்தேன். அவன் செய்த எல்லாத்திலும் என்னச்சுன்னா வெள்ளாமை பிரியனாக மாறினான். அவனை பலப்படுத்தினேன். அவனை என்னச்சுன்னா அவனை உறுதி ஸ்திரப்படுத்தினேன். அவன் கீர்த்தி எல்லாம் பரவிட்டு, அதுக்கெல்லாம் காரணம் அவன் எனக்கு செம்மையை செஞ்ச பொழுது. ஆனால் அதே உசியா எப்போ அதை செய்த விட்டானோ, மேட்டிமை வந்ததோ, அன்னைக்கு அவனுக்குள்ள குஷ்டரோகம் வந்து சேர்த்துட்டான். நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா இன்றைக்கி காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், என் பேச்சு, என் நடக்க, என் செயல், என் இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கா? அப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாலிபர்கள் மட்டும் என்னச்சுன்னா எழும்பி வாலிபர் கூட்டத்துக்கு போங்க. ஆமென் ஸ்தோத்திரம். மற்றவங்களாம் எல்லாம் எழும்பி ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். வாலிபர்கள் மட்டும் வாலிபர் கூட்டத்துக்கு அப்படி போங்க. ஆமென் ஸ்தோத்திரம். மற்றவங்களாம் கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் ஆமென் ஸ்தோத்திரம். பைபிள்லாம் அப்படி வச்சுருங்க, போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லோரும் ஆமென் ஸ்தோத்திரம். எல்லோரும் அப்படி வாய்களை திறந்து எல்லோரும் ஆராய்ந்து பாருங்கள். ஆமாம், என் பேச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இன்றைக்கி அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் கேட்கப்படலை. அநேக நேரத்தில் இன்னும் அந்த இருள் நம்மளை விட்டு மாறுவதற்கு ஒரு ஒளி நமக்குள்ளே வரவே இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை இன்னும் என்னச்சுன்னா இருள் சூழ்ந்தான் இருக்குது. இன்னும் நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா கர்த்தருடைய கண்கள் நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம ஜெபத்தில் அவர் பிரியப்படவே இல்லை. நம்ம ஏன்னு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? எனக்கு ஒரு 4 காரியத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். என் பேச்சு, என் நடக்க, என் செயல், என் இருதயம் ஆண்டவர் உமக்கு உகந்ததாக இருக்க ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை சொல்லுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க. எல்லாம் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் சத்தம் வரட்டும்.
எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆமே தோத்திரம். கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. ஆமே தோத்திரம். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. நீங்கள் செஞ்சால் அவர் உங்களுக்கு பரிகாரியாக இருப்பார். நீங்கள் செஞ்சால் உங்கள் சத்துரு உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கிற அந்த தடை பண்ணியிருக்கிற சத்துரு தானாக விலகி போவான். ஆமே, அதை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. ஆமே தோத்திரம். எல்லாம் வாயை திறந்து ஆமே ஸ்தோத்திரம். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உங்கள் கையின் கிரியா இருக்கட்டும், உங்கள் செயல்பாடு எதுவாக இருக்கட்டும், அதை பெருக பண்ணுவார். ஆமே, பெருக பண்ணுவார். அதில் நிலைக்க பண்ணுவார். நிலையற்ற இருக்கிற உங்கள் வாழ்க்கையை நிலைக்க பண்ண அவரால் முடியும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவர். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லாம் அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே அமைத்தோத்திரம். நாவு என் பேச்சு ஆண்டவரே தேவையில்லாத வரக்கூடாது. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் இருதயம் ஆண்டவர் தேவையில்லாத காரியம் இருக்கக்கூடாது. கர்த்தர் என் இருதயத்தை பார்க்கிறவ, என் பேச்சை கேட்கிறவ, நான் செய்கிறத பார்க்கிறவ, நான் நடக்கிறத பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. உமக்கு நான் வேதனைப்படுத்துகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது மாற்றிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. என் செயல்கள் ஆண்டவரே அப்பா உயர்த்தி மகிழ்கிறேன். வறண்ட நிலம் தாவிப்பதுவோ, வறண்ட நிலம் தாவிப்பதுவோ, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி என் இருதயம் உமக்கு உகந்ததாயிருக்க தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தேவனே. சொல்லுங்க அப்பா. என் செயல்பாடலாம்ப்பா கற்று தாங்கப்பா. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியில் நடத்த வேண்டுமே. எங்களை செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஆமாப்பா, எங்க பேச்சு உமக்கு செம்மையா இருக்கட்டும்ப்பா. எங்க இருதயம் உமக்கு செம்மையா இருக்கட்டும்ப்பா. எங்க நடக்க உமக்கு செம்மையா இருக்கட்டும்ப்பா. எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். செயல்பாடுகள் செம்மையா இருக்கட்டும்ப்பா.
அந்த மனுஷனுடைய ஆண்டவர் வம்சம் ஆசீர்வதிக்கப்படுன்னு சொன்னீங்களப்பா. அந்த மனுஷனுக்கு இருள வெளிச்சம் உதிக்குன்னு சொன்னீங்களப்பா. அந்த மனுஷன் மேலே என் கண்கள் நோக்கமா இருக்குன்னு சொன்னீங்களப்பா. அந்த மனுஷனுடைய முடிவு சஞ்சலமா இல்லை, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம்னு சொன்னீங்களப்பா. அந்த மனுஷனுடைய ஜெபம் எனக்கு பிரியம்னு சொன்னீங்களப்பா. எங்க வாழ்க்கை உமக்கு செம்மையானதா இருக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும். எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும், நாச மோசம் சேதங்கள் கட்டுகள் கண்ணிகள் மரணங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து நடத்தும். செய்கிற வேலைகள் தொழில்கள் வியாபாரம் விவசாயம் படிக்கிறவர்களுடைய படிப்பு எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. எங்களை சமாதானத்தோடு அனுப்புங்கப்பா. எங்களுடைய எல்லா சூழ்நிலையும், எங்க பேச்சோ எங்க நடக்கையோ எங்க செயலோ எங்க இருதயமோ ஒரு நாள் உமக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபடாதபடி உமக்கு செம்மையாய் உத்தமமாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நிய ஐக்கியமும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் அவர் செய்த சல மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.